மக்களை பிளவுபடுத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் ஆகிய 2 சட்டங்களும் பாஜக தேர்தல் வாக்குறுதியில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தலையாய பிரச்சனையான விலைவாசியை கட்டுப்படுத்துதல், வேலை வாய்ப்பு ஏற்படுத்துதல் போன்ற வாக்குறுதிகளை பாஜக கொடுக்காது என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். 41,000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய முடியும் என்றால் ஏன் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது? இறுதியாக 2 பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று நான் பேசி வருகிறேன். நேற்று வெளியான என்னுடைய கட்டுரையில ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளிலே வெளிவரக்கூடிய கட்டுரையிலே இதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நேற்று காரைக்குடி பொதுக்கூட்டத்திலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, சகவாழ்வுக்கு, மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோடு. இந்த 2ம் பேராபத்து, மக்களை பிளந்துவிடும், இந்திய நாட்டை சர்வாதிகார பாதையிலே அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த 2 தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழிகோலுவது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.